ஹாய்! இது கிறிஸ்மஸோடைய வீடியோ. ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு 2 இட்லியும், பீட்ரூட் சட்னி வச்சு சாப்பிட்டாச்சு. இன்னைக்கு எங்க வீட்டு சாண்டா பேபி இவரு தான். ஸோ சீக்கிரமா போயிட்டு மத்தியானம் சமையல்லாம் முடிச்சுட்டு, மத்தியானத்துக்கு வெஜ் பிரியாணி தான் இன்னைக்கு ஸ்பெஷல். சரின்னு சொல்லிட்டு அப்புறம் சாப்பிட்டு நான் ரெடி ஆயிட்டேன். நானும் ரெடி. எங்க வீட்டு குட்டி கிறிஸ்மஸ்க்கு பேபியும் ரெடி. ஒரே சேட்டை பண்ணிட்டு இருந்தாரு. நவிலன் ஈவினிங் டைம் தூங்குற டைமு. ஸோ எப்படியாவது அவனை குளிப்பாட்டி சீக்கிரமா வெளியே கூட்டிட்டு போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணி, அவங்க அப்படியே தெரிஞ்சவங்க கிட்ட போய் சாக்லேட்லாம் குடுத்துட்டு அப்படியே வெளியே போயிட்டு வீட்டுக்கு சீக்கிரம் வந்தாச்சு. வந்துட்டு தூங்கிட்டாரு. நம்மளுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த வந்து பண்ணலான்னு சொல்லிட்டு நினைக்கும்போது, ஏதாவது ஒரு சிச்சுவேஷன்ல வந்து நம்மளால பண்ண முடியாமலே போயிடும். அது அப்படியே நாளாவும், மாசமாவும், வருஷம் ஆவும். ஆனா, அந்த விஷயத்த பண்ணவே மாட்டோம். சம்டைம்ஸ் மறந்துருவோம். பண்ணணும்னு ட்ரை பண்ணுவோம். அந்த மாரி தான் பார்த்தீங்கன்னா, நான் ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு, கடந்த ஒரு 5 வருடமாக நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா, அது என்ன ரீசன்னே தெரியல. சேனல்லாம் ஓப்பன் பண்ணுவேன். ஓப்பன் பண்ணுவேன், க்ளோஸ் பண்ணுவேன். ஓப்பன் பண்ணுவேன், க்ளோஸ் பண்ணுவேன். அந்த மாரி ஒரு 3 சேனல் ஓப்பன் பண்ணி, க்ளோஸ் பண்ணி கதையா தான் போச்சே தவிர, சரி இந்த இயர்ல வந்து எப்படியாவது சேனல ஓப்பன் பண்ணி ஒரு 3 வீடியோவாவது அப்லோட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி போட்டேன். போட்ட ஃபர்ஸ்ட் வீடியோ மட்டும் தான் போட்டேன். 2வது வீடியோக்கு ஸ்ட்ரைக்கு, 3வது வீடியோக்கு காப்பிரைட்டு. யூடியூப்லேருந்து மெயில் வந்தது. என்னடா இதுன்னு சொல்லிட்டு அப்புறம் 2 நாள் உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு, இதுக்கெல்லாம் நம்ம கிவ் அப் பண்ணிடக்கூடாது. எவ்வளவும் பார்த்தாச்சு அப்படின்னு மனச தேத்திட்டு மோட்டிவேட் பண்ணிட்டு அடுத்தது வேல பார்க்க போயிட்டேன். நாளைக்கு இன்னொரு வீடியோல பார்க்கலாம். பாய்.